அன்னையுடைய பேரன்கள் பேத்திகள், கொள்கை பேரன்கள், லட்சிய பேரன்கள். நம்முடைய கொள்கை லட்சியம் ஒன்னே ஒண்ணுதான், நம்முடைய இந்தியா கூட்டணியை ஜெயிக்க வைக்கணும். நம்முடைய தலைவர், கழக தலைவர், முதலமைச்சர் யார் நினைக்கிறாரோ, நீங்க யார் விரும்புறீங்களோ, தமிழ்நாட்டு மக்களுக்கு நிதி உரிமை, மொழி உரிமை, இந்த உரிமை எல்லாம் யார் திருப்பி கொடுப்பாங்கன்னு உங்களுக்கு தோணுதோ அவரை பிரதமரா உட்கார வைக்கணும்னா 40க்கு 40 ஜெயிச்சு நம்முடைய இந்தியா கூட்டணிக்கு மிகப்பெரிய பலத்தை நீங்க சேர்த்தாகணும். பண்ணுவீங்களா? எனக்கு ஒரே ஒரு ஆசை, நம்முடைய மத்திய சென்னையில குறிப்பிட்டு சொல்லணும்னா சேப்பாக்க திருவில்லைக்கேணி தொகுதியில அதிகமான வாக்கு வித்தியாசத்தை நீங்க பெற்று காட்ட செய்வீங்களாமா? இந்த பகுதிக்கு செஞ்சிருக்கக்கூடிய சாதனைகள் நான் சொல்ல தேவையில்லை, உங்களுக்கே தெரியும். இருந்தாலும் ஞாபகப்படுத்துறேன், மறந்திருப்பீங்கல்ல, தொகுதியில் உள்ள அனைத்து இடங்களிலும் கால்வாய் சுத்தம் செய்கின்ற பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. தொடர்ந்து சிந்தாதிரிப்பேட்டை மேதன பூங்கா அருகே ரூபாய் 10 கோடி மதிப்பீட்டில் விளையாட்டு அரங்கம் அமைக்க அடிக்கல் நாட்டப்பட்டது. முடிச்சு கொடுத்துறவா சீக்கிரம், நான் தான் அமைச்சர், கண்டிப்பா கொடுறேன். சிந்தாதிரிப்பேட்டை வரை புதிய பேருந்து வைத்திடம், புதிய பஸ் ரூட் வழித்தடம் ஏற்படுத்தப்பட்டு பேருந்தும் விடப்பட்டுள்ளது. சிந்தாதிரிப்பேட்டையில 3 கோடி ரூபாய் செலவில் புதிய மீன் மார்க்கெட் கட்டப்பட்டு வருகிறது. கலைஞர் நூற்றாண்டை முன்னிட்டு கலைஞர் நூற்றாண்டு நடமாடும் நூலகம் முதன்முறையாக நம்முடைய தொகுதியில தான் முதல் அந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. தொகுதியில எல்லா இடத்துலயும் முக்காவாசி இடத்துல கட்டணம் இல்லா ஃப்ரீ வைஃபை திட்டம் சேவை தொடங்கப்பட்டுள்ளது. லாக் நகர், கிளிமரம் போன்ற பகுதிகளில் மழைநீர் வடிகால் அமைக்கும் பணிகள் நிறைவு பெற்றுள்ளன. உங்களுக்கு தெரியும், 3 வருஷத்துக்கு முன்னாடி சின்ன மழை பெஞ்சாலும் இந்த லாக் நகர், கிளிமரத்துல எல்லாம் தண்ணி நிற்கும். இப்ப நிக்குதா? அதே மாதிரி சேப்பாக்கம் பகுதி சிந்தாதிரிப்பேட்டையில மக்களை பாதிக்கும் வண்ணம் இயங்கி வந்த டாஸ்மாக் கடை நீங்க விருப்பம் வச்சீங்க, வேண்டுகோள் வச்சீங்க. எனக்கு தெரியும், தமிழ்நாட்டிலேயே முதல் டாஸ்மாக் கடை மூண்டது நம்முடைய சேப்பாக்க திருவில்லைக்கேணி தொகுதியா. இப்போ தொடர்ந்து பொதுமக்கள், தமிழ்நாடு முழுக்க பொதுமக்கள் கேட்டுக்கொள்கிறது, கிட்டத்தட்ட 500 டாஸ்மாக் கடைகள் மூடி இருக்கிறோம். தாய்மார்கள் வேண்டுகோள் வைக்கிறாங்க. அதே மாதிரி நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் 5 கோடிக்கு சேப்பாக்கத்தில் ஒரு புதிய சமுதாய நலக்கூடம் கட்டப்பட்டுள்ளது. கஸ்தூரிபா காந்தி தாய் சேகலா மருத்துவமனைக்கு ஆபரேஷன் தியேட்டர், ஆம்புலன்ஸ் வசதிகள் எனது பெயரால் அறக்கட்டளை மூலம் வழங்கப்பட்டது. என்னுடைய முயற்சியாலும் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் முயற்சியாலும் ரூபாய் 1 கோடி 50 லட்சம் மதிப்பீட்டில் தொகுதி முழுவதும் உள்ள கல்வி உதவி தேவைப்படுகின்ற மாணவ மாணவிகளுக்கு கல்வி ஊக்கத்தொகை, உதவித்தொகையை அளித்திருக்கின்றோம். சட்டமன்ற உறுப்பினர் மூலம் திறன் பயிற்சியை வழங்குவதற்கான ஸ்கில் டெவலப்மெண்ட் சென்டர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.